கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, தண்ணி போட்டு சிக்கனை வேக வச்சோம். நமக்கு பிரெட்ஸ் இருந்துச்சுல்ல, பிரெட்டை எடுத்து ஜார்ல போட்டு நல்லா பிரெட் கிரம்ஸா மாத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இருந்துச்சு, உருளைக்கிழங்க வேக வச்சிருந்தோம், அதை மேஷ் பண்ணி நல்லா வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிக்கன் ரெடி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, சிக்கனோட போன் எல்லாம் மட்டும் தனியா எடுத்துட்டு ஃப்ளஷ் இருந்துச்சுல்ல, அந்த ஃப்ளஷை வந்து தனியா மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு கொஞ்சம் போடுறோம். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தை தொடர்ந்து நல்லா கட் பண்ணி ஃபைனா சாப் பண்ண பச்சை மிளகாய் அதை எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாய் தூள் அண்ட் மறுபடியும் கொஞ்சம் உப்பு, ஆல்ரெடி சிக்கனுக்கு போட்டிருக்கோம் அப்படிங்கறதுனால பார்த்து போட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, பொட்டேட்டோ நம்ம மேஷ் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை ஆட் பண்றோம். பொட்டேட்டோ கொஞ்ச நேரம் நம்ம குக் ஆகி அது பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறம் சிக்கனை ஆட் பண்றோம். சிக்கனும் சேர்த்துட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் அதுலயே கார்ன்ஃப்ளோர் போடுறோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து முட்டை ஒண்ணு அடிச்சு வச்சுக்கிறோம். இப்ப நம்ம இந்த கலவை எல்லாத்தையுமே ஒன்னா கலக்கிட்டு அதை வந்து நல்ல ஒரு ரவுண்டான ஒரு லிட்ல போட்டு அதை முட்டையில டிப் பண்றோம். அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணிட்டு அதை அப்படியே அழகா எப்படி வச்சாங்க அப்படிங்கறத பாத்தீங்க. அந்த லிட்ல கொஞ்சம் மேல மறுபடியும் பிரெட் கிரம்ஸை எடுத்துட்டு அப்படியே நீங்க டிமோல்ட் பண்ணீங்கன்னா ரவுண்டான அழகான கட்லெட்டுக்கான ஷேப்கான விஷயங்கள் கிடைச்சிரும். அதை அதுக்கப்புறம் ஆயில ரெடி பண்ணி ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதை போட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா, இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த சிக்கன் கட்லெட்.